அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு கமருன்ஸ் கிச்சன். ரமலானை நல்லபடியாக எல்லோரும் கொண்டாடிட்டோம். இப்போ தான் ஃபஸ்ட்டு நோன்பு ஆரம்பித்த மாதிரி இருந்துச்சு. மாஷாலா கடகடன் 30 நோன்பு முடிஞ்சிருச்சு. ஸ்டார்டிங்கில் ஒரு 3-4 நோன்பு கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் எப்படி போச்சுனே தெரியல. ஃபாஸ்ட்டாக மாஷாலா முடிஞ்சிருச்சு. லைலத்துல் கதிர் இரவு 27க்காக நாங்கள் சாப்பாடு எல்லாத்துக்கும் அரேஞ்ச் பண்ணோம். இது வந்து புரோட்டா, சிக்கன் வச்சு ஒரு ஆம்லேட் வச்சு எல்லாத்துக்கும் நாங்கள் கொடுத்தோம். அதே மாதிரி எல்லாருமே அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி எல்லோரும் கொண்டாந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ அதை நாங்கள் பாக்கெட் போட்டுக்கிட்டு இருந்தோம். என் பையனும் அவன் ஃப்ரெண்டும் தான் பாக்கெட் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இது வந்து பிரியாணி, நெய்ச்சோறு, மட்டன் குழம்பு, தால்ச்சா எல்லாம் இருந்துச்சு. இது வந்து எங்கள் ஹஸ்பண்டோடைய பிரதர் கொடுத்தது. இந்த மாதிரி எல்லோரும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ 27 தொழுகிறதுக்காக நாங்கள் எங்கள் ஸ்கூலுக்கு வந்துட்டோம். நாங்கள் முன்கூட்டியே போயிட்டோம். அதனால் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துச்சு. இல்லாட்டி இடம் கிடைக்காது. நேரம் ஆக ஆக நிறைய கூட்டம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் முன்னாடி ஃப்ரண்ட்டில் இடம் கிடைக்கணுன்றதுக்காக நாங்கள் சீக்கிரமே வந்துட்டோம். இந்த செட்டில் வந்து இடம் பத்தலைன்னு சொல்லிட்டு வெளியிலலாம் மேட்டு போட்டு எல்லாருமே தொழுதுட்டு இருந்தாங்க. எஷா வந்து 9:30க்கு ஆரம்பித்தாங்க. அப்படியே ஆரம்பிக்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாருமே வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் தராவி தொழுதுட்டு துவா ஓதிட்டு ரொம்ப சிறப்பாக அன்றைக்கி சூப்பராக இருந்துச்சு மாஷா அல்லாஹ். இதே மாதிரி 30 நாளும் எல்லோரும் ஒன்று கூடி ஒரே இடத்துல தொழுகையில் ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும். இப்போ முடியல எங்களுக்கு ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது. ஏன்னா வந்து அடுத்து வந்து இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருஷம் தான் அல்லாஹ் நாடலாம் அடுத்த வருஷம் வந்து தராவி தொழுக போகலாம். லேடிஸ் எல்லாருமே வெளியில் தொழுதுட்டு இருந்தோம். ஜென்ட்ஸ் வந்து உள்ளே ஒரு ஹால் இருந்துச்சு, அங்கே தொழுதுட்டு இருந்தாங்க. அஜர்த்து வச்சு தான் தொழுக வச்சாங்க. அஜர்த்து மாஷாலா அவ்வளோ சூப்பராக தொழுக வச்சாங்க. அதுக்கப்புறம் துவா பயான்லாம் நல்லா இருந்துச்சு மாஷாலா. இது சின்ன பிள்ளைய ஃபுல்லாகவே தொழுகவே விடலை, ஒரே ஆட்டமாக ஆடிட்டு இருந்தாங்க. சவுண்டு பயங்கரமாக இருந்துச்சு, கொஞ்சம் டிஸ்டர்பாக தான் இருந்துச்சு. இந்த பசங்கள்லாம் கொஞ்சம் பெரிய பையங்களாக தான் இருந்தாங்க, ஆனால் தொழுகவே வரல. தொழுகையில் ரொம்ப டிஸ்டர்பாக இருந்துச்சு எங்களுக்கு. அன்றைக்கி சகருக்கு நான் சமைக்கவே இல்லை. சகருக்கு சாப்பாடு வந்து அங்கேயே கொடுத்தனால அதை வச்சே நாங்கள் சகர் செஞ்சிட்டோம். அதனால் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துச்சு எங்களுக்கு. أعطيناك الكوثر فصل لربك وانحر إن شانئك هو الأبتر بسم الله الرحمن الرحيم قل يا أيها الكافرون لا أعبد ما تعبدون ولا أنتم عابدون ما أعبد ولا أنا عابد ما عبدتم ولا أنتم عابدون ما أعبد لكم دينكم ولي دين. الله. தொழுகைலாம் முடிச்சுட்டு நாங்கள் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். மாஷா அல்லாஹ் லைலத்துல் கதிர் இரவு சிறப்பாக முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இது வந்து ரமலானுக்கு முந்தின நாள் எடுத்தது. ரமலான் பிறை தெரியுமா தெரியாதான்ற ஒரு டவுட்டில் இருந்தோம். இருந்தாலும் நம்ம பார்க்க வேண்டிய வேலையெல்லாம் முந்தின நாளே பார்த்து வச்சிட்டோம்னா நம்ம டக்குன்னு பிறை தெரிஞ்சிச்சுன்னா நம்ம பெருநாள் கொண்டாடணும். அதனால் கொஞ்சம் ப்ரிப்பரேஷனாக எல்லா வேலையும் பார்த்து வச்சாச்சு. கொத்தமல்லி, புதினா எல்லாமே கட் பண்ணி வச்சாச்சு. அது மாதிரி வடை, இட்லி எல்லாத்துக்கும் அரிசி, உளுந்தெல்லாம் ஊற வச்சாச்சு. ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் ஊற வச்சிட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ ஃப்ரிட்ஜ் இருக்கிறனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாமே அதிலே வச்சிடலாம். இப்போ இட்லிக்கு அரிசி இதெல்லாம் ஊற வச்சாச்சு, களைஞ்சி அப்படியே ஒவ்வொரு வேலையாக பார்க்க ஆரம்பித்தாச்சு. இது வந்து இட்லி அரிசி குருணை. முன்னாடிலாம் இட்லி அரிசி தான் வாங்கி ஊற வைப்பேன். அது வந்து கொஞ்சம் குண்டு குண்டாக இருக்கிறனால கொஞ்சம் லேட்டாகும், ஆட்டுறதுக்கும் கொஞ்சம் லேட்டாகும். இப்போ இது இட்லி அரிசி குருணைன்றனால சீக்கிரமே ஆட்டிடுது, ஊறுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. மாவு நிறைய வந்துடுது. காலையில் எழுந்திரிச்சோடனே அரிசி, உளுந்து எல்லாத்தையும் ஊற வச்சுட்டு முதல் வேலையாக ஃப்ரிட்ஜு துடைக்க வந்துட்டேன். ஏன்னா காலையில் இதெல்லாம் பார்த்து வச்சிட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஃப்ரிட்ஜு வந்து ரமலானுக்கு ஸ்டார்டிங்கில் துடைச்சது. அந்த 30 நாளுமே நம்ம அவசரமாக ஜூஸ் போடுறது, சமைக்கிறது இந்த மாதிரி இருக்கும். ஃப்ரிட்ஜு வந்து ரொம்ப இதாக போயிடுச்சு. அதனால் நல்லா துடைச்சிட்டு எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணுவோம் சொல்லிட்டு தான் ஃபஸ்ட்டு துடைச்சிட்டு
பச்சை மிளகா, கொத்தமல்லி, புதினா எல்லாமே கட் பண்ணி அதை அந்த பாக்ஸில் வச்சுட்டு நம்ம அரேஞ்ச் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சமைக்கிறதுக்கு. அதனால தான் எல்லாத்தையும் எடுத்து அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் மல்லிகைப்பூ வாங்கி இந்த மாதிரி கவரில் போட்டு டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா காலையில் நமக்கு வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு அதையும் வாங்கி வச்சாச்சு. அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் எப்போவுமே இந்த மாதிரி ஒரு ஷீட் மாதிரி போட்டுருவேன். ஏன்னா நம்ம பாத்திரம்லாம் வைக்கல அந்த கிளாஸில் வந்து ஸ்க்ராட்ச் ஆயிரும். ஸ்லீக்கான் ஷீட் வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. இந்த மேலே உள்ள ஃப்ளார் போட்ட ஷீட் வந்து கொஞ்சம் பாத்திரத்தோடு ஒட்டிகிட்டே வரும், கொஞ்சம் இதாக தான் இருந்துச்சு. இது வந்து நாங்கள் ஹஜ்ஜுக்கு போயில வாங்கினது. சரி வேஸ்ட்டாக தானே போயிடும்னு சொல்லிட்டு போட்டு பார்ப்போமேன்னு சொல்லிட்டு போட்டோம். ஆனால் பாத்திரத்தோடு ஒட்டிகிட்டே வரும். இப்போ சனா வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கருவேப்பிலையெல்லாம் உருகிட்டு அதை அப்படியே எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அடுத்த வேலை மருதாணி. எங்கள் கார்டனில் வந்து மருதாணி பிடுங்க வந்தாச்சு. இந்த தடவை மருதாணி வந்து நிறையா இருந்துச்சு. போன வருஷம்லாம் கம்மியாக தான் இருந்துச்சு, இந்த தடவை நல்லா வளர்ந்துருச்சு. இந்த மருதாணி பூ வந்து அழகாக பூத்து இருந்துச்சு. வாடை கமகமன்னு இருந்துச்சு. இந்த இடத்துக்கே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இடம் ஃபுல்லாகவே நல்ல கமகமன்னு இருந்துச்சு. நான் கட் பண்ணாலே நல்ல பெரிய பெரிய குச்சியாகவே ஒடிச்சிருவேன், அப்போ தான் வந்து நல்லா தலையும். இலையெல்லாம் எடுத்துகிட்டு என்ட்ரன்ஸில் கொஞ்சம் இடம் இருந்துச்சு, அதில் பூரா ஊண்டி வச்சுருவேன். பாருங்க நல்லா தளைஞ்சு போயிருந்துச்சு. மேலே கொஞ்சம் ட்ரிம் பண்ணி விட்டோம்னா நல்லா அடர்த்தியாக வளர்ந்துடும். ஏற்கனவே நாங்கள் இட்லி பூ வச்சுருக்கோம், இருந்தாலும் இடையில இந்த மருதாணி வச்சிட்டோம்னா அதுவும் நல்லா அடர்த்தியாக வளர ஆரம்பிச்சிடும் சொல்லிட்டு தான் அது எல்லாத்தையும் ஊண்டி வச்சிட்ருந்தேன். நானும் சனாவும் சேர்ந்து தான் உருகிட்டு இருந்தோம். இந்த மருதாணி வந்து எங்கள் அக்கா வீட்டுக்கு கொடுக்குறதுக்காக எடுத்து வச்சுருந்தேன். அவங்களும் கொஞ்சம் கேட்டிருந்தாங்க. ஃபஸ்ட்டு வடைக்கு அரைச்சிருவான்னு சொல்லிட்டு தான் உளுந்து போட்டிருக்கேன் கிரைண்டரில். அதுக்கப்புறம் இட்லிக்கு அரைக்கணும். உளுந்து வடைக்கு அரைச்சிட்டு அதில் மிளகு, சீரகம், உப்பெல்லாம் போட்டு வச்சுருவேன். ஏன்னா காலையில் நமக்கு டென்ஷன் இல்லாமல் ஃப்ரீயாக நமக்கு ஈஸியாக இருக்கும். ரமலானுக்கு முதல் நாள் நாங்கள் எங்கள் மாடியிலே பெற பார்த்துட்டோம். மாஷா அல்லாஹ், எப்போவுமே இந்த பெற வந்து நான் பார்த்ததே இல்லை. அன்றைக்கி நாங்கள் நோன்பு திறந்ததோடு மேலே போயிட்டோம். மேலே போனனால உடனே எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. இந்த பெற வந்து ஒரு 10 நிமிஷம் தான் இருந்துச்சு, டக்குன்னு மறைஞ்சிருச்சு மேகமாக இருந்தனால. மாஷா அல்லாஹ், அந்த பெறையை பார்க்கையிலே அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அடுத்த வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஏன்னா ரம்ஜான் வந்து கன்ஃபார்ம் சொன்னோடனே ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. அதுக்கப்புறம் சிக்கன் இதெல்லாம் வாங்கிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதெல்லாமே மசாலா போட்டு பரட்டி வச்சிட்டோம்னா நமக்கு ரம்ஜான் அன்னைக்கு ஃப்ரை பண்ணுறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த வேலையெல்லாம் பார்த்தாச்சு. நாங்கள் எப்போவுமே மட்டன் பிரியாணி தான் பண்ணுவோம். அதனால் மட்டன் வந்து நைட்டு வந்து 3 மணிக்கு போய் வாங்கிட்டு வந்துடுவாங்க, அப்போ தான் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதுக்கப்புறம் அவுட் கிச்சன், மெயின் கிச்சன் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடுவேன். ஏன்னா காலையில் சமைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் நைட் பார்க்க வேண்டிய வேலை என்னென்னா, இந்த மாதிரி ரம்ஜான் அன்னைக்கு குளிக்கிறதுக்காக கஸ்தூரி மஞ்சள், வெற்றி வேறு, அப்புறம் ரோஸ் பெட்டல்ஸு, பூலாங்கழுங்கு எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன். நான் காலையில் வந்து அவசரமாக இந்த வேலையெல்லாம் பார்க்க முடியாது, அதனால் நைட்டே அரைச்சி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருவோம். எப்போவுமே ஹஜ் பண்ணாலும் சரி ரம்ஜானும் சரி இது போட்டு தான் நாங்கள் குளிப்போம். அதுக்கப்புறம் மருதாணி, இதுவும் நைட்டே அரைச்சி வச்சுருவோம். அதெல்லாம் அரைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக பிரியாணி மசாலா ரெடி பண்ணிடுவேன் நைட்டே. எப்போவுமே நான் 2 படி 3 படி அப்படின்னு போட்டு தான் சமைப்பேன். இந்த தடவை ஒரு படி போட்டால் போதும் சொல்லிவிட்டா அதுக்குள்ளே மசாலாலாம் எடுத்து வச்சுருக்கேன். பிரியாணிக்கு மசாலா நான் எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக தான் ரெடி பண்ணுவேன். ஏன்னா அப்போ தான் நல்லா ஃப்ளேவராக சூப்பராக இருக்கும். அந்த பிரியாணிக்குள்ள மசாலாவும் முந்தின நாளே ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். இதுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சீரகம் எல்லாமே சேர்த்து அரைச்சி வைக்கணும். இதையும் அரைச்சி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சிட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு அதையும் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்ஷா அல்லாஹ் இதோட வீடியோ நெக்ஸ்ட் டைம் நான் அப்லோட் பண்ணுறேன். இது ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு இல்லை, குறவரப்பாக அரைச்சிக்கிருவேன் எப்போவுமே. அதுக்கப்புறம் இதில் மல்லித்தூள் கொஞ்சம் கலந்து எடுத்து வச்சுருவேன். இது ஒரு 2 ஸ்பூன் போட்டால் போதும். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிடணும்.
எப்போவுமே ரம்ஜானுக்கு ஏர்லிங் மார்னிங்கே எழுந்திரிச்சிருவேன். அப்போ நான் தான் வேலை ஸ்டார்ட் பண்ண ஈஸியாக இருக்கும். இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து பிரியாணிக்குள்ளே மட்டன் வந்து குக்கரில் போட்டு வேக வச்சுட்ருக்கேன். ரம்ஜானுக்கு எப்போவுமே ஒரே மாதிரி தான் சமைக்கிறது. ஏன்னா வெரைட்டியாக சமைச்சோம்னா மத்தியானம் சாப்பிட முடியாது. அதனால் லைட்டாகவே சமைச்சிக்கிடுவோம். 8 மணிக்கெலாம் ஓரளவு வேலையை முடிச்சிட்டேன். இது சேமியாவுக்காக பால் காய்ச்சிட்ருக்கேன். இந்த பசும்பாலும் தேங்காய் பாலும் கலந்து தான் நான் சேமியா செய்வேன். பால் சேமியா சூப்பராக இருக்கும். இது பிரியாணிக்குள்ளே தக்காளி, கொத்தமல்லி, புதினா அது தனியாக எடுத்து வச்சுட்டேன். இது இட்லி சாம்பார். இது வந்து தால்ச்சாலாம் ஃபஸ்ட்டே நான் செஞ்சு வச்சுருவேன். உளுந்த விட நல்லா புசு புசுன்னு சூப்பராக இருந்துச்சு. நல்லா மொறுன்னு கிறிஸ்பியாக இருந்துச்சு. முந்தின நாளே வடைக்கு மாவு ஆட்டினோடனே அதில் மிளகு, சீரகம், உப்பு, அது கூடவே கொஞ்சமாக பச்சரிசி மாவு போட்டுருணும். ஏன்னா அப்போ தான் எண்ணெய் குடிக்காமல் நல்லா மொறுன்னு சூப்பராக இருக்கும். போட்டு கலக்காமல் அப்படியே வச்சுருவேன். அதுக்கப்புறம் காலையில் ஃப்ரை பண்ணையில் கொஞ்சமாக வெங்காயம் கட் பண்ணி போட்டு அதோட ஃப்ரை பண்ணுவேன். சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் சாப்பாடு எல்லாமே டேபிளில் அரேஞ்ச் பண்ணியாச்சு. பால் சேமியா, வடை, சாம்பார், இட்லி இவ்வளோ தான் எங்களுடைய காலையில் மெனு. ரொம்பலாம் ஹெவியாலாம் நான் வைக்க மாட்டேன். ஏன்னா மத்தியானம் சாப்பிட முடியாது. அதெல்லாம் முடிச்சுட்டு எல்லோரும் தொழுது கிளம்பிட்டோம். தொழுதுட்டு வந்துட்டு ஃபோட்டோஸ், வீடியோ அதெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். Assalamualaikum. எல்லாருக்கும் ஈத் முபாரக். ஹாய். எல்லாரும் எனக்காக துஆ செய்யுங்க. பாய். Assalamualaikum. Eid Mubarak. Mubarak. அதுக்கப்புறம் புது ட்ரெஸ்லாம் போட்டு ரிலாக்ஸாக கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அடுத்த வேலை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். சிக்கன் ஃப்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஒரு சைடு. இன்னொரு சைடு பிரியாணிக்கு தாளிச்சு விட்டு தண்ணியெல்லாம் அளந்து ஊற்றியாச்சு. இப்போ கொதி வந்தோன்னே அரிசி போடணும். அது மாதிரி தால்ச்சாலாம் முன்னாடியே வச்சுட்டு அதனால் கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. அதுக்கு இடையில் சனா வந்து ஃபோட்டோஸ், வீடியோலாம் எடுக்கணும்னு சொல்லவும் சரி எல்லோரும் எடுத்துக்கிட்டோம். பிரியாணிக்கு அரிசிலாம் போட்டுட்டு தான் சிம்மில் வச்சுட்டு ஃபோட்டோஸ், வீடியோலாம் எடுத்து முடிச்சுட்டு வந்து பார்த்தேன். நல்லா ஓரளவு ரெடி ஆயிருச்சு. மட்டன்லாம் நல்லா சூப்பராக சாஃப்டாக வெந்துருந்துச்சு. பிரியாணி நல்லா ஃப்ளேவராக செம்ம சூப்பராக இருந்துச்சு. மாஷா அல்லாஹ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. எல்லாத்துக்கும் ஈத் முபாரக். Eid Mubarak. Eid Mubarak. அனைத்து பேரும் பேச்சுகளுக்கு என் பையனுக்கு மருமக்குமார்களுக்கு எல்லா மக்களுக்கும் என்னுடைய ஈத் முபாரக் வாழ்த்துக்கள். நான் வயசானதுனால இதை எல்லாம் ஏற்றுக்கொள்ள அவங்களுக்கு. அதனால் எனக்கு நீங்கள் துவா செய்யுங்க. என்ன ஆனால்